போகிற வழிகளெல்லாம் உயரமான பாக்கு மரங்கள்ங்க. அது பாக்கு மரம்ன்றது டிரைவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுமே. ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்தோங்க. இங்கே நிறைய பாக்கு மரம் இருக்கிறதுனால தான் பாக்கு மரத்தோட குருத்துக்களில் கோயில்களில் சுவாமிகிட்ட வச்சு கும்பிட்றாங்க போல இருக்குங்க. நான் அது தெரியாமல் செகண்ட் எபிசோடில் தென்னை மர குருத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, நிறைய பேர் கமெண்ட்டில் அது தென்னை மர குருத்து இல்லைம்மா பாக்கு மரத்தோட குருத்துன்னு சொல்லி திருத்திருந்தீங்க. நானுமே திருத்திக்கிறேங்க. ஒரு புதிய விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி. சாயங்காலம் மணி 6 இருக்குங்க. அன்னபூர்ணி அம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் தான் ரூம்ஸ் போட்டிருக்காங்க. அதனால சாவியெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு மேனேஜர் போயிட்டாருங்க. போகும்போதே சொல்லியிருந்தார், டயர்டாக இருந்தால் நாளைக்கு காலையிலையும் தரிசனம் பண்ணுங்கள், இல்லை இப்போ நைட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் உங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லோரும் ரூம் செக்கிங் பண்ண தான் போயிட்டுருக்கோங்க. நாம் ரூம் செக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி நைட் தரிசனம் பண்ணலாமா இல்லை நாளைக்கு காலையில் தரிசனம் பண்ண போகலாமான்னு டிசைட் பண்ணலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரூமோட டூரு, அன்னபூர்ணி அம்மன் கோயிலோட தரிசனம் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.